சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பவி, நீங்க எங்க இங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, சமைக்கலான்னு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பா சாப்பிட்டாரா? அவர் போன்னு சொன்னா உடனே கிளம்பி வந்துருவியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேச்சுது? வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க, பார்த்துட்டு இப்படி கேக்குறீங்க? போக சொன்னதுல ஒரு நியாயம் இருந்தா பரவாயில்ல. கண்டவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு உன்ன வெளியில போ சொன்னா நீ போலாமா? பவி, இதெல்லாம் பேசலாம் பவி, கொஞ்சம் ஆற போட்டு பேசலாம். ஏன் இவ்வளவு அவசரப்படுற? ஆதி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது பவி. நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஆதி, நீ கிளம்பு முதல்ல. இல்ல பவித்ரா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம், எந்திரி முதல்ல. ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோ. அங்க யாரும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. இந்த நேரத்துல பிரச்சனை எல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம். எப்பவும் எல்லாத்தையும் நிதானமா ஹேண்டில் பண்ணுவிய. என்னாச்சு உனக்கு? நீ போ, அப்புறமா பேசிக்கலாம். ஐயோ சாமி, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம், நீ கிளம்பு முதல்ல. இல்ல பவி, அப்பா இப்போ ஓகே தானே? காலையில இருந்து சாப்பிடாம இருந்தாருன்னு சீதாமா சொல்லிட்டு இருந்தாங்க. நாம போய் தான் எல்லாரும் சாப்பிடணும். இல்ல பவித்ரா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆதி அங்க வர்றது சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. பெத்த பிள்ளையை விட ஃப்ரெண்டு தான் பெருசுங்கிற மனநிலைமையில தாமோதரன் சார் இருக்காரு. பெரிய சண்டை முடிஞ்சு அவன் வந்திருக்கான். இப்ப மறுபடியும் அவன் அங்க போனான்னா மறுபடியும் பெரிய சண்டை தான் ஆரம்பிக்கும். யாராலையும் சமாளிக்க முடியாது. அவர் சீதாமா பாத்துப்பாங்க. அவங்க பாத்துப்பாங்க, பட் அதுக்கும் ஒரு டைம் ஸ்பேஸ் தேவைப்படும் இல்லையா? ஆல்ரெடி நான் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன். மாமா கிட்ட 4 கேள்வி கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். அவருக்கு அவர் ஃப்ரெண்டு அவ்வளவு பெருசா தெரியுது. அதுவும் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு துரோகம் பண்ண அவருக்காக மாமா அவ்வளவு பேசுறப்ப நான் என் ஃப்ரெண்டுக்காக பேசாம இருக்கணுமா? நல்லா கேட்டு விட்டேன். என்ன பவித்ரா நீங்க? அவர் ஏற்கனவே நொந்து போயிருக்காரு, நீங்களும் கடுமையா பேசிட்டு வந்தீங்கன்னா எப்படி? இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஒரு 2-3 நாள் போட்டுமே. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமாச்சு. சரி, ஓகே. பவி, நீ போய. எங்க போ சொல்ற? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீடா? அப்படி நினைச்சிருந்தா ஏன் உடனே வெளியே போகணும்? இங்கதான் இருப்பேன்னு அங்கேயெல்லாம் இருந்திருக்கணும். இப்ப இந்த வாக்குவாதம் அவசியமா? அவனும் வந்துட்டான். வீட்டுல யாரும் இன்னும் சாப்பிடலன்னு சொல்றீங்க, நீங்களும் வந்துட்டீங்க. அங்க உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, நீங்க கிளம்புங்க. ஆதியோட தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனே, நான் மட்டும் இப்படி போறது? அவங்க சாப்பிடுறாங்க, சாப்பிடாம போறாங்க, எனக்கு என்ன? பவி, நீ வராம நான் போக மாட்டேன். அரவிந்த், எனக்கும் சேர்த்து சமைங்க. என்ன பேசுற பவி? நீ முதல்ல வீட்டுக்கு போ. நீ இங்க சாப்பிடுவ, நான் அங்க சாப்பிடணுமா? சொன்னா கேளு, நீ கிளம்பு. அப்போ நீ கிளம்பு. நான் சொல்றது கரெக்ட் தானே அரவிந்த்? ஆமா ஆதி, நீ கிளம்பு. ஏன்னா இன்னைக்கு நீ அங்க சாப்பிடுறது அரவிந்துக்கு நீ கொடுக்கிற மரியாதையா இருக்கும். பவி, என்னோட வலி என்னோட. நீ எல்லாத்துலயும் என் கூட மல்லு கட்டாத. நீ யாரையும் யோசிக்காத, என்ன யோசிக்காத, மாமாவை யோசிக்காத, அரவிந்த் அண்ணன. நாம அவருடைய ஆத்மாவுக்கு பெருசா வேற என்ன நிம்மதியை கொடுக்க முடியும்? அத கூட நீ கொடுக்க மாட்ட, அதானே? அதை விட ஈகோ உனக்கு முக்கியம் இல்ல?